அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்லப் போறேன். ஒரு சிறை கைதிக்கு அவருடைய மனைவி கடிதம் எழுதினாங்களாம். அன்புள்ள கணவருக்கு, நீங்க சிறைக்கு போனதுக்கு அப்புறம் நானும் குழந்தைங்களும் வருமானம் இல்லாம ரொம்ப தவிக்கிறோம். நம்ம வீட்டுக்கு பின்னால இருக்கிற நிலத்தை பயன்படுத்தி தோட்டம் அமைச்சு காய்கறி பயிரிடலான்னு இருக்கிறோம். ஆனா அந்த நிலத்துல இருக்க பாறைகளை அகற்றதுக்கு தான் வழி தெரியல அப்படின்னு எழுதியிருந்தாங்களாம். அந்த சிறை கைதி அந்த கடிதத்த படிச்சுட்டு, அதுக்கு பதில் எழுதினாராம். "குடும்ப செலவுக்காக நீ வேற ஏதாவது வழி இருந்தா பாரு. பின்னால இருக்கிற நிலத்துல கை வைக்காத. அங்க தான் நான் இவ்வளோ நாள் திருடிட்டு வந்த தங்கத்தெல்லாம் புதைச்சு வச்சிருக்கேன். நீ ஏதாவது செய்ய போக, நான் எந்த இடத்துல புதைச்சேங்கிறது எனக்கு மறந்துடும்." அப்படின்னு எழுதியிருந்தாராம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த மனைவி பதட்டத்தோட இன்னொரு கடிதத்த எழுதினாங்களாம். "அன்புள்ள கணவருக்கு, யாரோ ஒருத்தவங்க பெரிய பெரிய இயந்திரத்த கொண்டு வந்து நம்ம நிலத்துல இருக்கிற பாறைகள் எல்லாம் அகற்றிட்டாங்க. இப்போ நிலம் சீராயிடுச்சு. ஆனா அதுல தங்க கட்டி இல்லையே அப்படின்னு எழுதியிருந்தாங்களாம். கைதி மறுபடியும் மனைவிக்கு கடிதம் எழுதினாராம். அவங்க வேற யாரும் இல்ல, போலீஸ் தான். நான் உனக்கு எழுதின கடிதத்தை படிச்சுட்டு தங்கத்தை கண்டுபிடிக்கணும்னு தோண்டியிருப்பாங்க. ஆனா உண்மையில அங்க தங்கம் எதுவும் நான் புதைச்சு வைக்கல. இப்போ நீ தாராளமா காய்கறி தோட்டத்தை அமைக்கலாம் அப்படின்னு எழுதினாராம். இதோட இந்த கதை முடிஞ்சிச்சு. புத்திசாலி எங்க இருந்தாலும் தன்னுடைய காரியத்தை சாதிப்பாங்க. அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னொரு அழகான கதையில நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.